அடிங்கொக்கால ஓய் அண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தம்பிக்காரன அநியாயமா ஏமாத்திட்டான். எங்க அண்ணன் பண்ண அநியாயத்தை சொல்றேன், நியாயமா நீங்களே சொல்லுங்க. நானும் எங்க அண்ணன் 2 புள்ளைங்க. சின்ன வயசுல எங்க அப்பா செத்துட்டாரு. சாவத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சொன்னாரு, டேய் நம்பூட்டு இருக்கிறது 3 புளியா மரம் 2 பசுமாடு. அண்ணன் தம்பி நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, சண்டை போடாத பிரிச்சு எத்துங்கடான்னு சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு. சரி நம்ம அண்ணன் இருக்கிறாரு நம்மள விட மாட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். வளர வளர எங்க அண்ணன் என்னை ஏமாத்தினே வந்துக்கிறான். நான் தெரியுமா உங்களுக்கு, புளியா மரம் நல்லா காய் காய்க்கும். சொல்றேன் எங்க அண்ணன், புளியா மரம் மேல் பாகம் நான் எத்துக்கிறேன், கீழ் பாகம் நீ எத்துக்கோ அப்படின்னு சொன்னான். சரி நம்ம அண்ணன் தான் சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். பசுமாடு பின்பாகம் நான் எத்துக்கிறேன், முன்பாகம் நீ எத்துக்கன்னு. சரி எங்க அண்ணன் புளியா மரம் கீழ் பாகம் நம்மளுக்கு சொல்லிட்டானே, நான் பாட்டுன்னு தண்ணி ஊத்திக்கினே வரத்து நல்லா புளியா மரம் காய்க்கும். எங்க அண்ணன் உலுக்கி எடுத்து முடுவான். பசுமாடு பில்லு அத்தந்து நான் அதுக்கு முன்பாகத்தினால தலைக்காண்ட நான் பில்லு போடுத்து, பின்பாகம் பாலை அவன் கறந்து எத்து மூர்த்து. இது நியாயமாங்க? அப்புறமா தாங்க தெரியுது என்னை அந்த அளவுக்கு அவன் ஏமாத்திக்கிறான். புளியா மரம் மேலே புளி காய்க்கும், அவன் பாகமா. பசுமாடு பின்னாடி பால் கறக்கான், அது அவன் பாகமா. எந்த அளவுக்கு ஏமாத்திக்கிறான் பாருங்க. அவனை சும்மா விடலாமா சொல்லுங்க?